வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 1 அணிகளும் அணிக்கோவைகளும் இதில் பயிற்சி 1 2ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு அணி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அணிக்கு என்ன கிடையாது, நேர்மாறு இல்லை. அப்படின்னு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லாம்டாவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஒரு அணிக்கு என்ன கிடையாது, நேர்மாறு இல்லை அப்படின்னா அந்த அணிக்கோவையோட மதிப்பு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். என்ற ஒரு அணிக்கு நேர்மாறு இல்லைன்னா இந்த அணிக்கோவையை மாற்றும் போது அதோட மதிப்பு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். என்ன நிபந்தனை அப்படின்னா பாருங்க, நமக்கு நேர்மாறு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்டூ அட்ஜாயின்ட் A. இங்கே இந்த டிட்டர்மின் A எங்கே பகுதியில் இருக்குது. அப்போ பகுதியில் என்ன வர, 0 வரக்கூடாது. இப்போ அந்த மாதிரி 0 வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன இருக்காது, நேர்மாறு இருக்காது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அணியை அணிக்கோவையை மாற்றி எதுக்கு சமப்படுத்தணும், 0வுக்கு சமப்படுத்திட்டா போதும். பாருங்க, எடுத்து எழுதுங்க. 1 1 3 2 லாம்டா 4 9 7 11. இந்த அணியை அணிக்கோவையை மாற்றி எதுக்கு சமப்படுத்தணும், 0வுக்கு சமப்படுத்தணும். ஏன் 0வுக்கு சமப்படுத்துகிறோம், இதுக்கு நேர்மாறு இல்லை. நேர்மாறு இல்லைன்னா 0வுக்கு சமப்படுத்தாது. இப்போ இதை நம்ம விரிவுபடுத்த போகிறோம். முதல் நிறைவழியாக விரிவுபடுத்தலாமா, குறியீடு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சரியா, இப்போ பாருங்கள், முதல்ல +1 தானே, இந்த 1 எழுதிக்கிட்டு இந்த 1 இருக்கக்கூடிய நிரலை நம்ம மறைச்சிடலாம். பாருங்கள், 1 இருக்கக்கூடிய நிரலை நம்ம மறைச்சிடுவோம். மறைச்சிட்டு பெருக்க, முதல்ல கீழ் நோக்கி பெருக்கணும். லாம்டாவையும் 11ஐயும் பெருக்குனா 11 லாம்டா மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், 7 நாங்க 28. சரியா, அதுக்கு அடுத்தது 1 என்ன, ஒன்று இந்த குறியீடு முக்கியம், -1. இந்த -1 இருக்கக்கூடிய நிறைய மறைச்சிருவோம். மறைச்சிட்டு பெருக்குங்க, முதல்ல கீழ் நோக்கி பெருக்கணும். 2ஐயும் 11ஐயும் பெருக்குனா 22 மைனஸ் பண்ணணும். 9 நாங்க 36. அதுக்கு அடுத்து பாருங்கள் 3 என்ன, 3 +3. அந்த +3 போட்டுக்கிட்டு அந்த 3 இருக்கக்கூடிய நிறை மறைச்சிருங்க. மறைச்சிட்டு முதல்ல கீழ் நோக்கி பெருக்குங்க. 7 14 மைனஸ் பண்ணணும். 9 லாம்டா பெருக்குனா 9 லாம்டா. பெருக்கிட்டோமா, இதனுடைய மதிப்பு எதுக்கு சமமாக இருக்குது, 0வுக்கு சமமாக இருக்குது. அப்போ 0வுக்கு சமப்படுத்திடுங்க. இப்போ பாருங்கள், 1 கொண்டு பெருக்குனா இதே தான் வரும். 1ஐயும் 11 லாம்டா பெருக்குனா 11 லாம்டா -28. இந்த இடத்த பாருங்கள், மைனஸ் கொண்டு உள்ளே பெருக்கலாமா, -1 22 பெருக்குனா -22. மைனஸை பெருக்குனா +36. 3 உள்ளே பெருக்குங்க. 3 13 42. என்ன 42 +42. ப்ளஸ்ஸை மைனஸை பெருக்குனா மைனஸு 3 9 27 லாம்டா ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 27 லாம்டா -27 லாம்டா, இங்கே 11 லாம்டா. அப்போ வேறு கூடிய கழிக்கணும் இல்லையா. அப்போ 27ல் 11 கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும், 16 லாம்டா. என்ன 16 -16 லாம்டா. அதுக்கு அடுத்து பாருங்கள், இது ரெண்டும் ஒரே குறி தானே, அப்போ கூட்டலாமா. 28ஐயும் 22ஐயும் கொண்டு 50. என்ன 50 -50. அதே மாதிரி இது ரெண்டும் ஒரே குறி, கூட்டலாமா. கூட்டினா என்ன வரும், 36ஐயும் 42ஐயும் கூட்டுறோம், 78 வருமா. என்ன 78 +78 ஈக்குவல் டு 0 -16 லாம்டா. பாருங்கள், 78ல் 50 கழிச்சிட்டோம்னா 28. என்ன 28 +28 ஈக்குவல் டு 0. நமக்கு லாம்டா தானே வேணும். -16 லாம்டா ஈக்குவல் டு 28 வலது வந்துச்சுன்னா -28. நமக்கு லாம்டா தான் வேணும். லாம்டா ஈக்குவல் டு -28 -16 லாம்டா பெருக்கில் இருக்குது. அப்போ -16 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்கள், மைனஸும் கேன்சல். 4வது படி பாருங்கள், 7 28 நாங்க 16. அப்போ நமக்கு தேவையான லாம்டாவோட மதிப்பு என்ன, 7/4. இதுதான் நமக்கு தேவையான லாம்டாவோட மதிப்பு. சரியா, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.